அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு அப்படின்னா, நல்ல திசாபுத்திகள் போய்கிட்டுருக்கு. அதே சமயத்தில் கோச்சாரமும் நமக்கு நல்லா தான் இருக்குது. ஏதோ ஒரு வகையில் தடைகள் இருக்குது. நம்மளுக்கு ஃபண்டு ஃப்ளோ சரியாக இல்லை, தொழிலில் பிரச்சனை, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, அடிக்கடி ஹாஸ்பிட்டல் செலவாகுது, எதை எடுத்தாலும் விரயமாகுது. ஒரு விஷயத்தில் அடுத்த நெக்ஸ்ட் லெவல் போக முடியல அப்படின்னு பார்த்தா, அவங்க வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு மாற்றத்தால் வந்ததாக இருக்கும். அப்போ பொதுவாக ஒரு வீடு அப்படிங்கிறது நாம் என்ன தான் வெளியில் ஒர்க் பண்ணிட்டு போனாலும் போய் பீஸ்ஃபுல்லாக தங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அவங்க வீடு தான். அப்போ அவங்க வீடு எந்த நிலையில் இருந்தாலும், எந்த நிலையில் இருக்குது, அவங்க வீட்டை சுற்றி என்ன மாதிரி அட்மாஸ்பியர் இருக்குது, என்னென்ன மரங்கள் இருக்குது, அவங்க வீட்டில் என்ன பொருட்கள் இருக்குது, இதை வச்சு தான் அவங்களோட பொருளாதாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் அவங்களுக்கு பீஸ்ஃபுல்லான மனநிலையை கொடுக்கும். பொதுவாக ஒருத்தவங்க தொடர்ந்து கடனில் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளோ வாங்கினாலும் வட்டிக்கு மேலே வட்டி, கடனை அடைக்க முடியல அப்படின்னா அவங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா, ஒருத்தவங்க வீட்டில் தெற்கு திசையில் இருக்கக்கூடிய செவுரு இருக்கு இல்லையா, அதை ஆரஞ்சு கலரில் பெயிண்ட் அடிச்சிட்டிங்கன்னா கடன் அவங்க அடைக்கிறதுக்கான வழி அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். அது வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து சம்மந்தமான பிரச்சனைகளோட சரி பண்ணக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் வீட்டில் ஓடாத கடிகாரம் இருக்குது. அது கை கடிகாரமாக இருக்கலாம், இல்லை வால் கிளாக்காக இருக்கலாம். இந்த மாதிரி ஓடாத கடிகாரம் இருந்தால் அதை உடனே அப்புறப்படுத்துவது ரொம்ப சிறப்பு. அதே போல் கேலண்டர் பல வீட்டில் கிழிக்கவே மாட்டாங்க. இந்த மாதம் ஜனவரி 2026 இப்போ வரப்போகுது, அதில் வாங்கி மாட்டினா 2027 வரைக்கும் அந்த கேலண்டர் கிழிக்காமே இருந்தாங்கன்னா அப்போ அவங்க வீட்டில் சந்திரனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் இருக்கும். ஏன்னா டெய்லி ஷீட், அப்போ டெய்லி மாறக்கூடிய கிரகம், 2.25 நாளுக்கு ஒரு வாட்டி மாறக்கூடிய கிரகமான சந்திரன் ஒரு ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவங்க கேலண்டர் கிழிக்காமல் இருப்பாங்க. அதே போல் மந்த்லி கேலண்டரை மாற்றாமல் இருப்பாங்க பாருங்கள், அவங்க ஜாதகத்தில் சூரியன் பாதிக்கப்பட்டிருக்கும். அப்போ அவங்களும் பார்த்திங்கன்னா மாற்றம். அப்போ கிரகங்களை நாமளே ஆட்டோமேட்டிக்காக டெய்லி ஆக்டிவிட்டீஸில் தடைப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதன் மூலமாகவும் அவங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். அதே போல் தேவையில்லாத பொருட்கள், உடைஞ்ச பொருட்களை தேவைப்படும் வாங்கி ஸ்டோரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈசானிய மூலையில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா லேப்ட் இருக்கும் சில பேர் வீட்டில். அதில் என்ன செய்வாங்க, பழைய உடைஞ்சது வெயிட்டான பொருட்களை பூரா ஏற்றிடுவாங்க. ஈசானியம் எப்போவுமே காலியாக இருக்கணும். சில பேர் வீட்டில் லேப்டில் பார்த்திங்கன்னா ஈசானியத்தில் அமைஞ்சிடும். அதில் வெயிட்டான பொருட்களை ஏற்ற ஆட்டோமேட்டிக்காக குபேரனோட தலைப்பகுதி அழுத்துகிற மாதிரி. அப்போ இதன் செய்யும் போது பார்த்திங்கன்னா வீட்டில் குடும்பத் தலைவனுக்கு தேவையில்லாத ப்ரெஷரை கொடுக்கும். அதே போல் ஒரு கல்யாணமே ஆகாமல் இருக்காங்க ஒரு வீட்டில் அப்படிங்கிறவங்கள வாயு மூலையில் அவங்கள தங்க வச்சு அவங்களோட பெட்ரூமை வாயு மூலையில் அடிக்கடி நீங்கள் அவங்கள படுக்க வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கான திருமணம் காலங்கள் அவங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அதே போல் ஒரு இடம் விற்க முடியல, வீட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டியை சேல்ஸ் பண்ணால் தான் அடுத்த ஒரு விஷயம் நடக்கும், வீட்டில் சுபகாரியம் நடக்கும்னா அந்த டாக்குமெண்ட்டை உங்களுக்கு வாயு மூலைன்னு சொல்லக்கூடிய பகுதியில் நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை அடிக்கடி வச்சு எடுக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடம் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தியாகி இடம் ஆட்டோமேட்டிக்காக விற்றுரும். அது மட்டும் இல்லாமல் வீட்டின் வாசலில், அப்போ வீட்டோட வாசல் பகுதியிலேயே அவங்க வீட்டில் இந்த எலக்ட்ரிக் கம்பம்னு சொல்லக்கூடிய மின்கம்பம் இருந்தால் இது குடும்ப தலைவனுக்கு ஆகாது. இது என்ன செய்யும், தொழிலில் தடைகளை ஏற்படுத்தும், விபத்துகளை ஏற்படுத்தும், நோய்வாய்ப்படுத்தும். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் அதை நம்ம சரி பண்ணிக்கணும். அதே போல் ஈசானிய மூலையில் செப்டி டேங்க் இருக்கிறது, கழிவறைகள் தொட்டிகள் அமைக்கிறது, அதே மாதிரி அந்த இடம் ஒரே குப்பையாக இருக்கிறது, காலி பொருட்கள் உடஞ்ச பொருட்களெல்லாம் அங்கே போட்டு வைக்கிறத தவிர்க்கிறது ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் ஒரு வீடு எப்போவுமே நறுமணமாக இருக்கணும். அப்போ நிறைய அரோமா ஆயில் பயன்படுத்தலாம். அதே போல் வீட்டில் தூப தீபங்கள் காட்டணும். அதே போல் 6 மணிக்கு மேலே விளக்கேற்றுறத விட 5:45 சொல்லக்கூடிய 5:45 to 6:15 கோதிலி முகூர்த்தத்தில் நீங்கள் தீபம் ஏற்றும்போது வீட்டில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் பரிபூர்ணமாக வரும். ஒரு வீட்டில் கண் திருஷ்டி இருந்தால் தான் அந்த வீட்டுக்கு எனர்ஜிங்கிறது உள்ளே போகாது. அப்போ என்ன செய்யலாம், கிறிஸ்டலில் உங்களுக்கு பிளாக் டர்மினல்னு ஒரு கிறிஸ்டல் இருக்குது. அந்த கிறிஸ்டலை நீங்கள் ஒரு கருப்பு கலர் கயரில் கட்டி வாசலில் தொங்க விடுறது உங்களுக்கு திருஷ்டி தோஷத்தை போக்கி கொடுக்கும். அதே போல் வியாழக்கிழமை 11 இலையை மாவிலையை பயன்படுத்தி தோரணம் கட்டிட்டு வந்தாலும் உங்கள் வீட்டில் சுபிக்ஷம் தானாக வரும். அதே போல் நிலைப்படியில் நீங்கள் மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு உங்களுக்கு 2 பக்கமும் 2 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணும்போது உங்கள் வீடு செல்வ கடாட்சத்தோடு இருக்கும். பொதுவாகவே வீட்டில் கிராக் இருக்குது அப்படின்னா உடனே அதை சரி பண்ணணும். ஏன் அப்படின்னா வாஸ்து சார்ந்த பிரச்சனைகள், 4ஆம் அதிபதி கெட்டு போயிருந்தாலும் உங்கள் வீடு வாஸ்து தோஷத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும். அப்போ ஒரு வீடு கடுமையான வாஸ்துவில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா என்னால் இடித்து கட்ட முடியாது, ஆல்ட்ரேட் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க தென்மேற்கு மூலைன்னு சொல்லக்கூடிய குபேர மூலையில் வயிறு பெருசாக இருக்கக்கூடிய பொம்மை அப்படின்னா விநாயகர் பொம்மையாக இருக்கலாம், இந்த வெல்கம் பொம்மையாக இருக்கலாம். வயிறு பெருசாக இருக்கக்கூடிய பொம்மையை ஈசானிய அதாவது
வாயு இதில் தென்மேற்கு மூலையில் வச்சு ஈசானி மூலையை பார்த்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா அந்த வீட்டில் வாஸ்து சம்மந்தமான தோஷங்கள் குறைபாடுகள் இருந்தாலும் அது சரியாயிடும். அது மட்டும் இல்லாமல் ஃபண்டு ஃப்ளோவே இல்லை ஒரு வீட்டில், கேஷ் வந்து பார்த்திங்கன்னா வாங்குறது பூரா கடனாக போகுது அப்படிங்கிறவங்க உருளின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பவுலில் பித்தளை பவுல்லையோ இல்லை வந்து மண் பவுல்லையோ தண்ணியை ஊற்றி அதில் பூக்களை போட்டு வச்சுருந்திங்கன்னா இந்த திருஷ்டி தோஷத்தை மட்டும் போக்காது, இது வந்து வீட்டுக்கு பொருளாதார ரீதியான வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்கும். அப்போ இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது உங்கள் வீடு சுபிக்ஷமாகி லக்ஷ்மி கடாட்சத்துடன் பரிபூர்ணமாக வாழலாம்.